கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 38 அதிகாரம் 20 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம். நேர்த்தியாய் அவருடைய கீத வாத்தியங்களை வாசித்து அவரை நாம் துதிப்போம் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆகவே முழு மனதோடு நாம் அவரை துதிப்போம், முழு மனதோடு அவரை போற்றுவோம். நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த ஆராதனைகளை பங்கு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆராதனையை கர்த்தர் முழுவதுமாய் பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாம் முற்றிலுமாய் நாம் ஒப்புக் கொடுப்போம். சிந்தனைகளை எல்லாம் சிதறவிட வேண்டாம். அதை பரிசுத்த ஆவியானவருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவோம். ஒரு மனப்பாட்டின் ஆவிக்காக நாம் கேட்போம். ஏதாவது நம்முடைய இருதயத்தில் ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் அதை கர்த்தரிடத்திலே நாம் சொல்லி, தேவனே, இந்த ஆராதனைக்கு என்னுடைய ஆசீர்வாதத்திற்கு எதுவும் தடையாக இருக்காதபடி தகப்பனே எனக்கு ஒரு மனப்பாட்டின் ஆவியை கொடுத்துடலும் அப்பா என்று சொல்லி கேட்டு நம்மை முற்றிலுமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். முடிந்தவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Jesus. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனால் கர்த்தர் அது ஆபிரகாம் இடத்துல சொல்லும்போது ஆபிரகாம் கிட்ட ஒன்றுமே கிடையாது. சுமார் ஒரு 400 வருஷம் 430 ஆண்டுகளுக்கு அப்புறம் பிலேயாம் இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கும்படிக்கு வந்தபோது சொல்கிறான், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார், என் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துவோமா? தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ராஃபா,
சுகம் தந்த தெய்வமே உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹalleluya. கரங்களை நல்லா தட்டி ஹalleluya. பராக்கிரமம் உள்ளவர், இந்த அகிலத்தை ஆளுகிறவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. இத்தனை நாளாய் என்னை ஆசீர்வதித்து அருமையாய் நடத்தி வந்தவர். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுவோமா? உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. நான் நினைச்ச மாதிரி காரியங்கள் நடக்காம போயிருக்கலாம், நான் நினைச்சது எனக்கு கிடைக்காம கூட போயிருக்கலாம். அநேகர் என்னை குழியில தூக்கி எறிந்து போது கூட நான் ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்னை என் ஸ்தானத்தில் அதிசயமாய் அமர செய்தவர், எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றினவர் அவர். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான்
நன்றி. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். இந்த காலை வேளையில் ஒருவேளை நீங்க பாரத்தோடு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்னோட வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு, என்னை சுற்றி இருக்கிற எந்த காரியமும் எந்த சூழ்நிலையும் எனக்கு ஆசீர்வாதமா இல்லையா ஆண்டவர் என்ற ஒரு பாரத்துல கலங்கி நிக்கலாம். என்னை மறந்துட்டீங்களாப்பா, கர்த்தர் என்னை மறந்தவரோன்னு சொல்லி கண்ணீரோடு நிக்கிறீங்களா? எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற முடிக்கிறவர் சொல்லுகிறார், நீ வெறுக்கப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடந்து வராததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்தியம் ஆட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் என் தேவனால் கூடும். அவர் கரம் குறுகி போகவில்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீருக்க பயமே இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. சகலத்தையும் நீர் உருவாக்கினீ, வார்த்தையாலே நீர் உருவாக்கினீ. என் வாழ்விலும் வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீ வார்த்தையால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அறினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அறினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது
உள்ளத்திலிருந்து அறிக்கை செய்வீங்களா? உங்க கைகள் உருகவில்லை. அறிக்கை செய்யுங்க. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். உங்க கைகள் குறுகவில்லை. அறிக்கை செய்யுங்க. உம்மால் தடைகளை நீக்குகிறவர் எதுவும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்களுக்காய் வழக்காடுகிற ஒருவர் உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நோய்களை சுவையாக்குகிறவர் கைகள் காலை உங்களுக்கு முன்பாய் போகிறார். உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் இன்று வல்லமையாய் உங்கள் மத்தியில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. யாக்கோபெனும் சிறு பூச்சியே, என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கரங்களை உயர்த்தி என் காலங்களை தம் கரத்தில் வைத்திருக்கிறவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் நம்புகிறது என் கர்த்தராலே வரும். கரங்களை நல்லா தட்டி, நரை வயது மட்டும் தாங்கினவர் என் முதிர் வயது மட்டும் நடத்துவார். என்னை போஷிப்பார், என்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் சதா காலமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தையை எவ்வளவு ஆழமாய் அதிகமாய் நமக்குள் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வார்த்தையினுடைய தாற்பயம், அந்த வார்த்தையினுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகாது. ஆமென். அது ஒரு கேலண்டரில் பார்க்குற வசனமாக இருக்கலாம், கையில் கொடுக்குற ஒரு புக் மார்க்கில் இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஓடுகிற ஒரு காரில் பின்னால் எழுதியிருக்கிற வசனமாக இருக்கலாம், அனுதினம் நம் காலையில் உட்கார்ந்து வாசிக்கிற அனுதின தியானமாக இருக்கலாம், சபையிலே கேட்கிற தேவ செய்தியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தேவ வார்த்தை தான். அந்த தேவ வார்த்தையினுடைய வல்லமை தேவனுடைய வார்த்தையின் நிறைவான வல்லமை தான். அந்த நேரத்தில் அது நமக்கு வெளிப்படுகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு ஒரு காரணம் இருக்கும். இங்கே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி ஒரு கார் போகுது, ஒரு ஆட்டோ போகுது, அதில் ஒரு வசனம் எழுதியிருக்குன்னா நீங்கள் போகிற அந்த நேரத்தில் அந்த ஆட்டோ உங்களுக்கு முன்பாக போகிறது, அதிலே அந்த கர்த்தருடைய வார்த்தை எழுதியிருக்கிறதை உங்கள் கண்கள் காண்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏதோ காரணம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், the union of time and space, the coordination of time and space. டைம் ஸ்பேஸ், அதாவது அந்த நேரத்தில் அந்த இடத்திலே, கரங்களை வச்சு சொல்லுங்க, அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்தால் அங்கே வெளிப்படுகிற தேவ வார்த்தைக்குரிய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேறும். 10:30 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கிறது, நீங்கள் கரெக்டாக உள்ள நுழைஞ்சிடுறீங்க, இந்த தேவ ஆராதனையில் கலந்து கொள்கிறீங்க. தம்பி நடத்தும்போது தேவனுடைய வார்த்தைகள் நிறைய வந்திருக்கு. வசனம் வாசிக்கும் போதும் நம்முடைய பாடத்தில் வார்த்தைகள் வந்திருக்கு. நான் இப்பொழுது பேசுகிற போதும் நிறைய வார்த்தைகள் வரப்போகிறது. இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த வசனத்தை நீங்கள் கேட்கிறீர்கள், இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்கள். இந்த வார்த்தையினுடைய தாற்பயம், அந்த நிறைவு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அது தேவனுடைய வார்த்தை பொய்யா போகாது. ஆமென். சரி, இன்னைக்கு தலைப்பு என்னவென்றால், அநேக காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும், அதிசயங்கள் நடக்கணும், தேவன் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறலை, நம்முடைய தேவைகள், முக்கியமாக தேவைகள் நிறைவேறலை. ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு தான் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். வேலை கிடைக்கல, திருமணம் ஆகலை, இன்னும் பிள்ளைகள் கிடைக்கல, சுகபல ஜீவன் கிடைக்கல. அடிப்படை தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சில காரியங்கள் தாமதமாகிறது. இன்றைக்கி தலைப்பே என்ன தெரியுமா? ஏன் தாமதம்? நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தாமதம்? தாமதம் ஆவதற்கு என்ன காரணம்?
கொஞ்சம் அந்த வார்த்தைகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது, நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு வாழ்க்கையில் தாமதம் என்று நீங்கள் உணர்கிறீர்களோ, அதில் ஏன் தாமதம் ஏன் என்று சொல்லும்போது அதில் என்னுடைய பங்கு என்ன, தாமதிப்பதற்கு நான் ஏதாவது காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா, அதை முதல் பார்க்க போகிறோம். அப்புறம் தேவனுடைய பார்வையிலிருந்து இந்த காரணம், தாமதத்துக்கு என்ன காரணம், அதை பார்க்க போகிறோம். அடுத்தது இந்த தாமதத்தை எப்பொழுது நம்ம முடிக்க முடியுமா, சீக்கிரமாக பண்ண முடியுமா, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது, ஏன் தாமதம், என் சைடில் இருந்து என்ன இருக்க காரணம், தாமதத்துக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்திற்கு நம்ம வருவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 6 and 7. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம், வைராக்கியமாய் வாசிப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சொல்லிட்டார், அழகா சொல்லிட்டார். என்ன சொல்றாருன்னா, நீ சந்தேகத்தோட கேட்டா, விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோட கேட்டா, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். எப்படின்னா, வரும் வராது, நடக்கும் நடக்காது, செய்வாரு செய்ய மாட்டாரு, கடல் அலை இப்படி போகுது இல்லை, அந்த மாதிரி செய்வார். ஆனால் ஒருவேளை செய்யாமல் போயிட்டாருன்னா, எல்லாருக்கும் செய்வார், எனக்கு செய்ய மாட்டார். செய்வார், ஆனால் எனக்கு செய்ய மாட்டார். மற்றவங்களுக்கு செய்வார்ன்றது விசுவாசம், எனக்கு செய்ய மாட்டாருங்கிறது அதி விசுவாசம். செய்யக்கூடாத அளவுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ ரொம்ப அழகாக சொல்லிட்டார். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். தேவனிடத்தில் போகும்போது எப்பொழுதுமே சந்தேகப்படக்கூடாது. ஏன்? அவர் அண்டசராசிரத்தை உருவாக்கினவருங்க. எல்லாவற்றையும் உருவாக்கினவருக்கு செய்ய முடியாமல் போகுமா? எல்லாவற்றையும் உருவாக்கி எல்லாவற்றுக்கும் ஒரு நேரத்தை படைத்து காலத்தை படைத்து காரியங்களை நடப்பித்து கொண்டிருக்கிற தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் போகுமா? யார்கிட்ட கேட்குறோம்? அண்டசராசிரத்தின் அதிபதி கிட்ட கேட்குறோம். அவரோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம ஒன்றுமே கிடையாது. இந்த பைபிளில் ஆண்டவருடைய மகத்துவம், அவர் உருவாக்கின இந்த அண்டசராசிரத்தினுடைய மகத்துவம், வானத்தின் மகத்துவம், நட்சத்திர கூட்டங்களின் மகத்துவத்தெல்லாம் பார்க்கும்போது நான் கூனி குறுகி போகிறேன். அதை பார்க்கும்போது நான் யார்? சங்கீதக்காரர் அழகாக சொன்னார் இல்லையா, இவைகளெல்லாம் உருவாக்கின தேவன் என்னை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என்ன நினச்சி பார்க்கறதுக்கு நான் எம்மாத்திரம். அவருக்கு முன்னால் நான் எப்படி போய் நிற்க முடியும்? நானும் ஒரு ஆளுன்னு போய் அவர்கிட்ட நிற்க முடியுமா? இந்த அண்ட சராசரத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் அப்படியே ஆராய்ஞ்சு பார்க்கணுங்க. இன்றைக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய விரல் நுனி ஸ்பரிசத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை பார்க்க 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 வியப்பாக இருக்கிறது. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? இந்த உலகம் ரொம்ப பெரிய விஷயம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சொத்து சுதந்திரங்கள் பெரிய விஷயம், இங்கே ஒரு 10 ஏக்கர் இருக்கவன் பெரிய பணக்காரன், ஒரு 25 கோடி இருக்கிறவன் பெரிய, இதெல்லாம் நினைக்கிறோம் பாருங்க. ஆனால் அண்டசராசிரத்தை அளந்து பார்த்தா நான் நினைக்கிறேன், தேவன் மகிமையிலே வெளிப்படும் போது, நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாய் வெளிப்படும் போது, இன்னைக்கு 1 ஏக்கர் நிலத்துக்கும் 1 கிரவுண்டு நிலத்துக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் சண்டை சச்சரவு. யோசிச்சு பாருங்க, எனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு கிடச்சா போதும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நான் நினைக்கிறேன், ஆண்டவர் ஒரு கிரகத்தையும் கொடுத்துருவார். நீ வச்சுக்கோ, அந்த உலகத்தையே நீ வச்சுக்கோ, உலகம் மாதிரி இருக்கிற ஒரு கோலத்தை நீ வச்சுக்கொண்டுருவார். அவருக்கு அப்படி கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியும். அந்த அளவுக்கு நம்ம மனசு விரியணும். நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? 1000 ஸ்கொயர் ஃபீட் கேட்குறோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஜபத்தில் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், 800க்கு வந்துடுறோம், பார்கெனிங் ஆண்டவர்கிட்ட. அப்புறம் ஒரு 600க்கு வரோம், அப்புறம் 400 கொடுக்க மாட்டிங்களா? இப்படித்தான் நம்ம மனசு அவரை நினைக்கும் போது குறையுது, ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது. அண்டசராசிரியின் அதிபதிக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் என்ன, 2000 ஸ்கொயர் ஃபீட் என்ன, 5 ஏக்கர் என்ன, 10 ஏக்கர் என்ன, ஒன்றுமே இல்லைங்க. அவர் மனசு வச்சா எதை வேண்டுமானாலும் நமக்கு தரலாம்.
இது விசுவாசம். அவரை பார்க்கும்போது, அவருடைய மகத்துவத்தை பார்க்கும்போது விசுவாசம் என்ன ஆகணும்னா நமக்கு வளரணும். அவர் ஃபெய்த் ஹேஸ் டு ஸ்ட்ரெச் அவுட். அது இன்னும் இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி எப்படி நல்ல இழுத்து நீளமாகணும். எப்போ விசுவாசத்தோடு கேட்கிறோமோ அப்பொழுது அற்புதங்கள் நடக்கும். ஸோ கால தாமதத்துக்கு என்ன காரணம் என்றால் சந்தேகமும் அவிசுவாசமும். செய்வாருன்னு ஒரு தடவை தோன்றது, இன்னொரு தடவை செய்ய மாட்டாருன்ற உறுதிக்குள்ளே வந்துடுது. நடக்கும்னு யோசிக்கிறது அதுக்கேற்றாப்படி பிரகஸ்பதிகள் வந்து சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப கஷ்டங்க. நான் ஆங்கில ஆராதனையில் ஒரு விஷயம் சொன்னேன். ஒருத்தருக்கு ஏதோ லேசாக நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அட்மிட் ஆகிட்டா எல்லாம் பார்க்க வருவாங்க இல்லையா? பார்க்க வர்றவங்க வந்து எல்லாம் இதெல்லாங்க பெரிய விஷயமாங்க, நெஞ்சு வலி இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த காலத்தில் ஈஸியாக பண்ணிடுவாங்க, சுலபம் பண்ணிடுவாங்க, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள நம்ம பாராட்டணும், அவங்கள இது பண்ணணும். ஒரு பிரகஸ்பதி வருவான், வந்து உட்காருவான், எந்த பக்கம் வலிக்குதுன்னுவான். இந்த அங்கேயா அப்புறம்னுவான், கையிலையும் கொஞ்சம் லேசாக வலி இருக்கும். ஐயோ இப்படித்தான் அங்கே போன மாதம் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு இதே மாதிரி தாங்க வலி, இதே மாதிரி தாங்க கை வலி, ஐயோ பொட்டுன்னு போயிட்டாருங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்ம அங்கே படுத்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்ல விவரம் தெரிஞ்ச டாக்டர்ஸு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் ஜோலியை முடிச்சுட்டு போயிடுவான் இவன். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான், அவர்கிட்ட நான் அன்றைக்கே சொன்னேங்க, அவர் கேட்கலைங்க. இதை நினச்சி இவர் கவலைப்பட்டு செத்து போயிடுவார். ட்ரீட்மெண்ட்டில் சுகமாக இருக்கும். இந்த ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? விசுவாச வார்த்தை பேசுகிறவன் விசுவாசி. இவன் அவிசுவாசின்னு சொல்லக்கூடாது, இவனுக்கு வேறு ஏதாவது புது பேர் வைக்கணும். ஒரே நாளில் ஜோலியை முடிச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி பேசுகிறவங்கள உங்கள் வாழ்க்கையில் கட் பண்ணுங்க. வராது, நடக்காது, கிடைக்காது, இப்படி தான் ஒருத்தர் இருந்தாங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, அப்படி தான் இருந்தாங்க. நம்ம யாரை நம்பிட்டு இருக்கோம்? தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. தீமைகளை நன்மைகளாய் மாற்றுகிற தேவன். எதையும் எவருக்கும் எப்பொழுதும் செய்ய வல்லமை உள்ள தேவன். ஸோ முதலாவது குறிப்பு, இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவோம். அவிசுவாசமாக பேசுகிறவங்கள கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? வந்தீங்களா, டீ குடிச்சிங்களா, காப்பி குடிச்சிங்களா, போயிட்டே இருங்க. வந்தீங்களா, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த மாதிரி இந்த வாயே சரி கிடையாதுங்க, உங்கள் வாய் சரி கிடையாது, போய் டெட்டால் போட்டு கழுவுங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சிங்கன்னா அடுத்த தடவை அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அவிசுவாச வார்த்தைகளாலே மனதை அதைரியப்படுத்துகிற மக்கள், அவிசுவாசமான வார்த்தைகளால் நம்ம மனசை அதைரியப்படுத்துகிற மக்கள், தைரியம் ஊட்டுகிற மக்கள்கிட்ட பேசுனீங்கன்னா அப்படி எழும்பி நிமிர்ந்து நிற்கலாம். ஆமீன். நீங்களும் நானும் அப்படி பேசுகிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். யாருடைய வாழ்க்கையில் நம்மளும் போய் அப்படி பேசக்கூடாது. ஸோ முதலாவது என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமையை சந்தேகப்படுகிறதும் அவருடைய மகத்துவத்தை சந்தேகப்படுகிறதும், அவரால் ஒருவேளை செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அப்படியெல்லாம் யோசிக்கிற எண்ணங்கள் வரும். ஆனால் அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஏனென்றால் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக, மனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்று ரொம்ப அழகாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்பர் 1. நம்பர் 2, இன்னொன்று நம்ம வாழ்க்கையில் காணப்படக்கூடிய ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேறலை, தேவனுடைய வாக்கு தத்துவம் என் வாழ்க்கையில் நிறைவேறலை, அவர் சொன்னதை இன்னும் அவர் செய்யலை அப்படின்னா இன்னும் மிக முக்கியமான ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் அந்த தடையை நம்ம பார்க்குறோம். உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம், டியூட்ரானமி சாப்டர் 28 verse 15. அதில் இந்த தடையை நம்ம பார்க்குறோம். என்ன தடையை நம்ம பார்க்குறோம் பாருங்கள், சேர்ந்து வாசிப்போம். ஆமேன். சத்தத்திற்கு, ஆமேன், சத்தத்திற்கு செவி கொடு. ரொம்ப அழகாக சொல்ற, நீ செவி கொடுத்தால் கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல்
மேலாவாய். 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம், நம்ம சேர்ந்து வாசிப்போம். 13லேருந்தே வாசிப்போமே. இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால், கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போனால் இப்பொழுது சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும்னு சொல்லிட்டார். கீழ்ப்படிதல், ஒரே ஒரு வார்த்தை, கீழ்ப்படிதல், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல். அவர் சொல்றாரு, மகனே வேண்டாம் உனக்கு, மகளே இது உனக்கு வேண்டாம், இது உனக்கு சரிப்பட்டு வராது, இது உனக்கு முடிவில் பிரச்சனையாக தான் முடியும்னு அவர் பேசுகிறது தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறது. நாம் இந்த பாலாம் தீர்க்கதரிசி இருக்க மாதிரி, இருங்க இன்னைக்கு ராத்திரி பார்க்கலாம், வேற ஏதாவது பேசுகிறாரா, இன்னைக்கு காலையில் வேற ஏதாவது பேசுகிறாரா, நாளைக்கு வேற ஏதாவது பேசுகிறாரா. அது தீமையாக தானே முடியும், அவர் பேசினாலும் அது தீமையாக தானே முடியும். அவனுக்கு அப்படி தானே முடிஞ்சிச்சு. கழுத மேலே உட்கார்ந்துருந்த அவனை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த சுவரோடு சேர்த்து அவனுடைய காலை போட்டு நசுக்கினார். உருவின பட்டயத்தோட தேவதூதன் முன்னால் நிற்கிறாரு, தெரியல இவனுக்கு கண்ணில். கழுதைக்கு தெரியுது, இந்த கழுதைக்கு தெரியல. அதுதான் நடக்கும். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் எங்கே இல்லையோ அங்கே தேவ சத்தத்தை கேட்க முடியாது. கீழ்ப்படிதல் எங்கே இல்லையோ உரிமையோட தேவனுடைய முகத்தை பார்த்து கேட்க முடியாது, பேச முடியாது. கீழ்ப்படியாத பிள்ளை தகப்பனுடைய முகத்தை, தாயுடைய முகத்தை பார்த்து எதுவும் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே பேச முடியும், கேட்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை தான் தெளிவாக சொல்கிறார். என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க. நீ இப்படி செவி கொடுத்தால், கை கொண்டால், நீ கீழாகாமல் மேலாவாய், வாலாகாமல் தலையாவாய். ஸோ கீழ்ப்படிதல், கீழ்ப்படியாமை என்பது எங்கே கொண்டு போய் முடிக்குது? மேலாக வேண்டியவங்களை கீழமாக முடியுது, தலையாக இருக்க வேண்டிய வாலா முடியுது. கீழ்ப்படியாமை. ரெண்டாவது காரியம், நம்ம கேட்ட காரியம் தாமதிக்குது, கிடைக்கல, என்ன பண்ணுறாருன்னே தெரியலங்க, கன்ஃபியூஷன், குழப்பம், குழப்பமான மனசு. என்னன்னா தேவன் சொல்கிற வார்த்தைகளை கீழ்ப்படியலை, மீறி நடக்கிறோம். அப்போ இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது ரெண்டாவது விஷயங்கள். மூணாவது விஷயம், அறிக்கை பண்ணப்படாத பாவம். அறிக்கை பண்ணப்படாத பாவம். பாவம் பண்ணலைனாக்கா என்ன நடக்கும்னாக்கா, அது நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னா, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் பண்ணும். ஏனென்றால் ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஸோ எங்கே அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கிறதோ, உணரப்படாத பாவம் இருக்கிறதோ, அங்கே பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாகத்தான் இருக்கும். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 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 ஒரு பெரிய 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 ஒரு எச்சரிக்கையின் சத்தம் நம்ம கேட்க முடியும். 51வது அதிகாரத்துக்கு தயவு செய்து வாங்க. சங்கீதம் 51வது அதிகாரம். சங்கீதம் 51வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்ச பகுதி தான். அதனால் நான் ஜஸ்ட் 1 or 2 வேர்சஸ் மாத்திரம் நான் டச் பண்ணுறேன். சங்கீதம் 51, Psalm 51:1. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உமது நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும். இதை அறிக்கை இடுகிறேன். பாவ அறிக்கை, பாவ அறிக்கை. ஹல்லேலூயா. ஏசாயா 51:1 வாசித்திருக்கேன். பாவ அறிக்கை ரொம்ப முக்கியம். டெய்லி பண்ணணும், டெய்லி பண்ணணும். தாழ்மை உள்ள இருதயம் பாவ அறிக்கை செய்யும். அகங்காரம் உள்ள இருதயம் என்ன கேட்க தெரியுமா? நான் என்ன செஞ்சுட்டேன், நான் என்ன பெருசாக செஞ்சுட்டேன், நான் யாருக்கு விரோதமாக பண்ணிட்டேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன். இல்லையே, அறிந்தும் அறியாமலும் செய்கிற பாவம், தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற பாவம். டெய்லி க்ளீன் பண்ணணுங்க, நம்ம சுத்திகரிக்கணும், டெய்லி சுத்திகரிக்கணும். ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த பாவம், தெரிஞ்ச பாவம்னா எதுன்னு சொல்லி அறிக்கையிட்டோம், இது இந்த பாவம் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க.
அதுதான் சொன்னார் ஆண்டவர். பேதுருக்கிட்ட சொன்னார், முற்றும் முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவினால் போதும். டெய்லி பாவம் மன்னிப்பு ஜெபத்தை நைட்டு தூங்குறதுக்கு முந்தி, ஆண்டவரே இந்த குற்றங்கள் இந்த பாவங்கள் இதை மன்னிங்கன்னா நீங்கள் முழங்கால நிற்கும் போது வெளிப்படுத்துவார் அவர். இன்றைக்கி நீ இப்படி பண்ணது தப்பு, இன்றைக்கி அவங்கக்கிட்ட நீ பேசினது தப்பு. உடனே தாழ்மையாக, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறாரு. இன்றைக்கி உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன், திரும்பி போய் நீ செய்யாத. டெய்லி போய் ஆண்டவரே நான் பாவி, நான் குற்றவாளி, நான் இதை இன்றைக்கு செய்து விட்டேன், நேற்று செஞ்சா நேற்று செஞ்சேன், நாளைக்கு செய்வியா நாளைக்கும் செய்வேன். அது நல்ல ஜெபம் கிடையாது. அத்தனை பேர் கல்லை தூக்கி நிற்கணும் அடிக்கிறதுக்கு. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கொண்டாந்து நடுவில் நிறுத்துகிறாங்க. கல்லை தூக்கிட்டு இருக்காளா, ரெடியாக இருக்கான். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்கள் பாவம் செய்யாதவன் எவனோ அவன் முதல் கல்லை வீசட்டும்னா. ஒருத்தனை பார்த்தான், இவனை பற்றி அவனுக்கு தெரியும், அவனுக்கு இவனை பற்றி தெரியும், இவன் அடித்தா அவன் எப்படின்னு கேட்பான். ரெண்டு பார்த்தான், என்னடா போயிட்டு வரலாமான்னா, போகலான்னா. சைலண்ட்டாக போகலாமான்னா, ஆமாம் சைலண்ட்டாக தான் போகணுன்னா. கல்லை போட்டான், சைலண்ட்டாக போனான். 2 பேர் போனதை பார்த்தா மற்றவன் எல்லாம் ஏதோ அவன் பின்னாடி போகிற மாதிரி போயிட்டான். அந்த அம்மா மாத்திரம் நிற்கிறாங்க. ஆண்டவர் கத்திரிக்காத்தாரு, எங்கம்மா உன்னை குற்றம் பண்ணவங்க எல்லாம் போயிட்டாங்க ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தை தான் அழகாக சொல்கிறார் அவர், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கிறதில்ல, போ இனி பாவம். அதுதான் இந்த பாவ அறிக்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம். யார் தப்பு செய்யாதவங்க இருக்காங்க? எல்லாரும் தப்பு செய்கிறவங்க தான். மனசுலேயே செஞ்சாலே முடிஞ்சு போச்சுன்ட்டார் ஆண்டவர். ஆனால் இனி செய்யாத, பாவ மன்னிப்பு வாங்கின பிறகு செய்யாது, அதை தான் சொல்கிறார். ஸோ பாவ மன்னிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பாவ மன்னிப்பு செஞ்சு உங்களை தேவனுடைய சன்னிதானத்தில் தாழ்த்துனீங்கன்னா தடைகள் நிர்மூலமாகும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற சுதந்திரங்கள் உங்களை சேரும். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமீன். ரைட். அடுத்தது ஜெபம் இல்லாமல் போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லாமல் போகிறது. கேட்கணும், திரும்ப திரும்ப கேட்கணும். அது ஆங்கில ஆராதனையில் நிறைய வசனங்கள் வச்சு பார்த்தோம். அது இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. லூக்கா 18:7 ஆண்டவர் சொல்கிறாரு, திரும்ப 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 நீ கேள், திரும்ப கேள், விசுவாசத்தோடு கேள், நம்பிக்கையோடு கேள், கீழ்ப்படிதலோடு கேள், பொறுமையோடு கேள், வைராக்கியத்தோடு கேள், விசுவாசத்தோடு கேள், பரிசுத்தத்தோடு போய் கேள் என்று சொல்கிறார். கேட்குறதுல நம்ம விட்டுறவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ திரும்ப திரும்ப நீ கேட்கணும்னு சொல்கிறார். அப்போது தெரியும் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோன்னு. நீங்கள் ஒரு குழந்தை இருக்கீங்க, ஒரு குட்டி குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வயசு குழந்தை இருக்குது, 4 வயசு குழந்தை இருக்குது. அதுக்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று நைட்டு சொல்கிறீங்க, சாட்டர்டே நைட் சொல்கிறீங்கன்னு வைங்க, நீ சர்ச்சில் ஒழுங்காக உட்காந்துருந்தீங்கன்னா சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். கையை காலை கட்டி உட்காரும், கஷ்டம்தான், ஆனால் உட்காரும். சர்ச்சு முடித்து நீங்கள் படிக்கட்டில் இறங்கும்போது என்ன சொல்லும்? ஐஸ்கிரீம் சொல்லுமா சொல்லாதா? அதோட விட்டுருமா? விடாது, வேறு மாதிரி கேட்கும். அந்த கேட்டுக்கிட்ட போகும்போது கேட்கும், ஐஸ்கிரீம் கடை எங்கே இருக்குது அப்படின்னும். இன்னும் கொஞ்சம் தூரம் போகும்போது பிஸ்தா நல்லா இருக்குமா, ஸ்ட்ராபெரி நல்லா இருக்குமா, எது வரைக்கும் கேட்கும்? நீங்கள் வாங்கி கொடுக்குற வரைக்கும் விடாது உங்களை. தேவன் அப்படி தான், ஒரு குழந்தையை போல தான் அவர்கிட்ட நம்ம வரணும்னு எதிர்பார்க்கிறார். திரும்ப 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 அவரிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்னு சொல்லி பார்க்குறோம். மறுபடியும் யாக்கோபுக்கு வாங்க, 4வது அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் 2வது வசனம். 4வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் சொல்லி சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் சண்டை பண்ணி யுத்தம் பண்ணி விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்கள். சண்டை பண்ணுறீங்க, யுத்தம் பண்ணுறீங்க, விண்ணப்பம் பண்ண முடியல. நிறைய நேரத்தில் ஜெபிக்க முடியாமல் போகிறது. ஏன் தெரியுமா? மனசு ஜெபிக்கிறதுக்கான ஒரு 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 நிலையில் இல்லை. யாரையாவது திட்டோன்னு வைங்க, திட்டிட்டு நீங்கள் போய் உட்காந்து ஏசப்பான்னு ஜெபிக்க முடியாது. என்ன பண்ணுவேன்? போஸ்ட்போன் பண்ணுவீங்க. நிறைய கிறிஸ்தவருடைய வீட்டில் நடக்கிற சம்பவத்தை சொல்கிறேன். சனிக்கிழமை ராத்திரி சண்டை வரும்.
சனிக்கிழமை ராத்திரி தேவையில்லாத ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை வரும், பிச்சுட்டு உதறும் குடும்பம். அடுத்த நாள் காலையில் சபைக்கு போகிறதற்கான மனம் இருக்காது. இந்த நிலைமையில் நம்ம எப்படி போகிறது? சர்ச்சில் போயிட்டு அவர்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிறது. அடுத்த வாரம் போகலாம். ஜெபிக்க முடியுமா? இல்லை. பைபிள் வாசிக்க முடியுமா? இல்லை. என்னாச்சு? தப்பான வார்த்தைங்க பேசிட்டோம் கோபப்பட்டு. நிறைய குடும்பங்கள், நான் இன்றைக்கி தைரியமாக சொல்ல முடியும், இது உண்மை நான் சொல்கிறது, சனிக்கிழமை தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். சனிக்கிழமை ராத்திரி முக்கியமாக நம்ம நாவுகளை காத்துக்கிட்டு இருக்கணும். நம்ம பொறுமையாக இருந்துடணும். இல்லைன்னா எங்கன்னா ஒரு இடத்துல நெருப்பு பத்துச்சுன்னா பட்டாசு படபடபடான்னு வெடிச்சிடும். அடுத்த நாள் காலையில் ஆராதனைக்கு போகிறதுக்கு என்ன இருக்காது? நமக்கு மனசு இருக்காது. ஆராதனைக்கு ஒரு கசப்பு வந்துடும். அடுத்த நாள் போகணுமா வேண்டாமா, எப்படி தான் போக போகிறோமோ தெரியலையே, அங்கே போய் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், தேவனுடைய முகத்தை எப்படி பார்க்க முடியும், வேணா விடு அடுத்த வாரம். என்ன அழகாக இருக்குது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. நீங்கள் இச்சிக்கிறீர்கள், ஆகவே உங்களுக்கு கிடைக்கவில்லை. கொலை செய்கிறீர்கள், மனசில் கொலை செய்கிறீர்கள், வெட்ட வாட்டிங்க நேராக மனசில் தள்ளி விடுவோம், அவனை காருக்குள்ளே தள்ளி விடுவோம், தண்ணிக்குள்ளே தள்ளி விடுவோம். இப்படி விழுந்தெல்லாம் நல்லா இருக்குமே அவன் நினைப்போம். ஏதாவது அவனை பற்றி ஒரு மோசமான செய்தி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேங்கிறானே அப்படின்னு. நீங்கள் சண்டை யுத்தம் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணுகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்க, ஆனால் இச்சைகளை நிறைவேற்றும்படி பண்ணுறீங்க, தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறீங்க, பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு ஒரு வீட்டை கட்டுறாரு, உயிரை கொடுத்து கட்டுறாரு, லோன் வாங்கி கட்டுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? எரிகோ கோட்டையை அவர்கள் சுற்றி வந்தபோது நானும் இவங்க வீட்டை 3 தடவை 4 தடவை சுற்றி வருவேன். 7வது தடவை சுற்றி வரும்போது ஆண்டவர் அந்த வீட்டை எனக்கு கொடுத்து விடுவார். கொடுத்துருங்க ஆண்டவரையும் ஜெபிக்க முடியுமா? அந்த ஜெபம் அந்த ஆளுக்கு கேட்டால் என்ன பண்ணுவார்? உங்களை யோசித்து பாருங்கள். இப்படி சில காரியத்தை தகாத விதமாக கேட்கிறது, தகாத விதமாக கேட்டால் அது நடக்காது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஸோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம கண்டிப்பாக தகாத விதமாக பண்ணக்கூடாது. யுத்தம், சண்டை, சச்சரவு, கொலை, பொறாமை இதெல்லாம் இருந்தால் கிடைக்காது. இச்சையாக இருந்தால் அது கிடைக்காது. விருப்பமாக இருந்தால் கிடைக்கும், ஆசையாக இருந்தால் கூட கிடைக்கும், ஆனால் இச்சையாக இருந்தால் அது கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது 7வது வசனத்தில் இன்னொரு ஆலோசனையை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதையும் நம்ம பார்த்துருவோமா? அதே யாக்கோபு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு நம்ம வாழ்க்கையில் எங்கே இருக்கிறான்? பிசாசு எங்கே இருக்கிறான்? ஒரு ஈசிஆரில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு வீட்டில் அசுத்தாவி ஒரு அம்மாவுக்கு வந்துருச்சு. ஓடி எங்கள் வீட்டில் கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம இந்த பனையூரில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். சர்ச்சை ஆரம்பித்த டைமில் பனையூரில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கேருந்து பஸ்ஸில், அப்போல்லாம் ஷேர் ஆட்டோலாம் கிடையாது, பஸ்ஸில் வராங்க. இந்த திருவான்மையூர் வீட்டில் இருந்தபோது கூப்பிட்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். அவங்க நடு வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. யாருங்க நடு வீட்டில் உட்காந்துருக்குறது? அதுதாங்க அது சொல்லக்கூட மனசு கஷ்டமாக இருக்குங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவங்க நடு வீட்டில் உட்காந்துருக்காங்க, ஆடுறாங்க. அவங்க நடு வீட்டில் உட்காந்துருக்காங்க, ஆடுறாங்க. புரியல, உண்மையாகவே புரியல. என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு அசுத்தாவி வந்திருக்கான் ஒரு அம்மா மேலே. அந்த அம்மா நடு வீட்டில் ஆடுதான். அதுக்கு நாங்கள் இங்கேருந்து ஜெபம் பண்ண போனோம். அப்போ பிசாசு எங்கே இருக்குது? நடு வீட்டில் ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க? இவங்க வீட்டை விட்டு வெளியில் ஓடி வராங்க ஹெல்ப்புக்கு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்கே இருக்கிறார்? உங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கணும் தெரியுமா? அவர் நம்முடைய இதயத்தில் இருக்கணும், நம்முடைய சிந்தையில் இருக்கணும். இதயத்தில் சிந்தையில் இருக்கணும். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களோடு இருக்கிறார் என்று நீங்கள் அறியீர்களா? நீங்களே அந்த ஆலயம். எங்கே இருக்கிறார் ஆண்டவர்? நமக்குள்ளே இருக்கிறார். இருக்கிறாரா? இருக்கிறார். அப்பப்போ வெளில போயிட்டு வர்றாரா? ஆண்டவரே கொஞ்சம் வெளில போயிட்டு வரீங்களா, எனக்கு வேறு கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சிடுறேன், நீங்கள் போங்க. நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த வேலையை செய்ய முடியாது. விசிட்டரா? இல்லை, ஆண்டவர் விசிட்டர் கிடையாது. தி ஹெட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டில் இருக்கார். சரி, சாத்தா எங்கே இருக்கான் வாழ்க்கையில்? அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம வீட்டில் நம்ம வாழ்க்கையில் சாத்தான் எங்கே இருக்கான்? அவன் எங்கே இருக்கணும்? அவன் வீட்டை விட்டு வெளியில் இருக்கணும். அவன் நியாயமாக இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க, கொஞ்சம் சத்தமாக வாசிங்க, மைக் வச்சு வாசிங்கன்னா நல்லாயிருக்கும். ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். சாத்தான் எங்கே இருக்கணும்?
சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்களை கால்களின் கீழ் போட்டு நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. சாத்தான் எங்கே இருக்கணும் தெரியுமா? சாத்தான் இருக்க வேண்டிய இடம் நம்முடைய கால்களுக்கு கீழே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நம்ம ஜெயிக்கணும், அவன் நம்ம ஜெயிக்க இடம் கொடுக்கக்கூடாது. அதனால தான் இந்த 7வது வசனத்தில் சொல்கிறார், யாக்கோபு 4:7, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பேதுரு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவனை என்ன பண்ணணும்? நம்ம வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். வாப்பா, நீ வா, நம்ம உட்காந்து பேசலாம், ஏதாவது நம்ம பேசலாமா, சாப்பாடு. ஊழியக்காரங்க கூட சில நேரத்தில் பிசாசு ஓட்டும்போது டைலாக் பேசுவாங்க அவங்ககிட்ட. நீ எங்கேருந்து வந்திருக்க, அப்படியா, யார் அனுப்பிச்சது உன்னை, அந்த டீட்டெயிலாம் தேவையே இல்லை. சாத்தாங்கிட்ட போயிட்டு நீ எங்கேருந்து வந்த, வரியா, காப்பி குடிக்கலாமா, எப்போ போகிற, ஐயோ கொஞ்சம் போயிடுறேன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானே. பிசாசோட டைலாக் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்ம கூட டைலாக் பண்ணுறதுக்கு விரும்புகிறான். ஏன்னா ஏவாள்கிட்டே அவன் டைலாக் பண்ணவன். அவன் வந்த உடனே ஏவாள் பேச ஆரம்பிச்சிட்டான். ஓ அப்படியா விஷயம், அப்படியா, இது சாப்பிட்டாளா, அது சொல்லவே இல்லையா அவர் நம்மக்கிட்ட, பார்த்தீங்களா, ஓ அப்படியா, இது சாப்பிட்டா ஜீவ விருட்சமா, அவரை போல் ஆயிடலாமா, அப்போ அவர் மாதிரி ஆயிடலாமா, வா உண்மையா, ரொம்ப தேங்க்ஸ் நீ சொன்னதுக்கு. அவன் மாதிரி ஆனாரா? இல்லை, மகிமையை இழந்து துரத்தப்பட்டு இன்றைக்கி பாருங்கள் நீங்களும் நானும் லோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அருமையான தேவஜனமே, சாத்தானை எங்கே வைக்கணுமோ அங்கே வைங்க. சாத்தானுடைய ஆலோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. சாத்தான் அவங்களோட சமாதானத்தை குலைக்க வரும். திருடன் திருடுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கொல்றது தான் வரான், வேறு எதுக்கும் வரமாட்டான். ஏதாவது திருடன் வந்து அவனோட சொத்தெல்லாம் வச்சுட்டு அவனை கழட்டி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்கள் வீட்டுக்கு வந்து சமாதானமாக இருந்துச்சுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கானா? இது வரைக்கும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கானா? திருடன் வந்தால் நோக்கம் என்ன? அவ்வளோதான் நோக்கம். வந்து கொல்லணும், அழிக்கணும், சாவடிக்கணும், கொல்லணும், சாவணும், திருடணும், இதுக்கு தான் வரான். அவன் உங்களுக்குள்ளே நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா இது வந்து நல்லபடியாக செஞ்சுட்டு போயிடுவான் அவன். அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும் நல்ல போலத்தின்னு கத்திட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை. அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா, சாத்தானை வைக்க வேண்டிய இடத்துல வைங்க. ஓகே, தகாததை கேட்காதீங்க, இச்சிக்க வேண்டாம், பொறாமை உள்ளவர்களாக இருக்க வேண்டாம், சண்டை தகராறு வேண்டாம். அதனால தான் விண்ணப்பங்கள் கேட்காமல் போகிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரைட். அப்போ ஜெபம் ரொம்ப ரொம்ப இருக்கணும். அடுத்தது மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனத்தில் ஆண்டவர் இன்னொரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஏன் காரியங்கள் நடக்க மாட்டேன் என்கிறது. மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். எதனால் நமக்கு சில காரியங்கள் வாய்க்காமல் போகிறது, எதனால் நம்ம தோல்வி மனப்பான்மையோடு கூட இருக்கிறோம், ஏன் ஜெபிச்சும் காரியங்கள் நடக்கலை. மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க ப்ளீஸ். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நல்ல கவனிங்க, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ விசுவாசியுங்கள். ஆமேன். ஆமேன். ஆமாம், ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அது நிச்சயமாய் உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அவர் ரொம்ப தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓகேயா? விசுவாசம் பண்ணும்போது நீங்கள் விசுவாசிங்க, அப்பொழுது அது உண்டாகும். அதுக்கு முன்னால் சொல்கிறாரு, மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. இந்த விசுவாசத்தோடு கேளுங்க. அதான் திரும்ப திரும்ப விசுவாசத்தோடு கேளுங்க. அவிசுவாசமாக நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? அதை நம்ம தெளிவாக சொல்கிறாரு. 26வது வசனத்தில் நீங்கள் 25வது வசனத்தில் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் குறை உண்டானால் அதை அவனுக்கு தப்பிதங்களை மன்னிங்க. மன்னிப்பியாதிருப்பீர்கள் என்றால் பரலோகத்திற்கு உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அப்போ நீங்கள் கேட்குறது கிடைக்கணும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான இன்னொரு குறிப்பு என்னென்னா, பாவத்தை மற்றவங்களுடைய குற்றங்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டம்தான் அது. ஏன்னா அவங்க செஞ்ச துரோகம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்க செஞ்ச இருதயத்தை வெட்டி போடுற காரியங்கள். ஓகேங்களா? அவ்வளவு வேதனையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நமக்கு கொடுத்தவங்க தான். ஆனால் அவங்கள மன்னிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். உலக பிரகாரமாக பார்த்தா, மனுஷிகத்தில் பார்த்தா அவங்களால மன்னிக்கணுன்ற அவசியமும் கிடையாது, அவங்கள ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்க திருப்பியும் அவங்க நம்ம முகத்தில் அவங்க முழிக்க வேண்டும் என்றதும் கிடையாது. ஆனால்
ஒரு விஷயம் அழகாக தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, உன் பாவங்களை நான் மன்னித்தது போல மற்ற தப்பிதங்களை, மற்றவங்களுடைய தப்பிதங்களை நீ மன்னிக்க வேண்டும். அங்கே வந்து நிற்கிது சவால். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லுவாங்க, ஆனால் பரலமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அதில் ஒரு வார்த்தை வருது, நான் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல நீர் என்னுடைய குற்றங்களை மன்னிங்க. அப்போ நான் மன்னிக்கலைன்னா இங்கேயும் மன்னிக்கப்படாது, இங்கே மன்னிக்கப்படலைன்னா நான் அங்கே போகவும் முடியாது. அதுதான் விஷயம். செக்கு என்ன அழகாக வைக்கிறது தெரியுமா ஆண்டவர்? நீ மன்னிக்கலைன்னா நான் உன்னுடைய குற்றங்களை மன்னிக்க மாட்டேன். அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக மன்னிக்கணும்னு தோணுது, மன்னிச்சிடணும். என்ன பண்ணுறது, போ பொழைச்சி போ அப்படின்னா பின்னால் இருந்த ஒரு சத்தம் நம்மளை பார்த்து வரும், பொழைச்சி போ. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பார்க்குறத பார்த்தா இல்லை பாஸ்டர் அதெல்லாம் முடியாதுன்னு மாதிரி தோணுது. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிறது மாதிரிலாம் பண்ண முடியாது. என்ன பண்ணால் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை, நான் பொதுவாக தான் பேசுகிறேன், எனக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன், என்னையும் சேர்த்து தான் பேசுகிறேன். நான் மற்றவங்க குற்றங்களை மன்னிக்கலைன்னா என் குற்றம் மன்னிக்கப்படாது. இங்கே நின்று 1000 பேசலாம், பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, யார் வேணால் நின்று பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் குற்றங்களை மன்னிக்கிறது, தப்பிதங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அதை செஞ்சால் நம்ம தப்பிச்சுப்போம். ஐ மீன் அதை தான் சொல்கிறார். ஓகே, இன்னும் ஒரு விஷயம் நிறைய இருக்குது, பட் ஒரு விஷயம் நான் எடுக்கிறேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன், தீத்துக்கு அப்புறம் தீமோத்தேயுவா, தீமோத்தேயுக்கு அப்புறம் தீத்துவான். ஆனால் அந்த காலத்துலேருந்தே தீமோத்தேயு தான் முதலாக இருக்கார், அப்புறம் தான் தீத்து வரார். அதனால் ஈஸியாக நீங்கள் எடுத்துடலாம். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்ட அது இருக்கட்டும். ஓகே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பயத்தின் ஆவி, இன்னைக்கு நான் பேசுகிறேன், ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். பயத்தின் ஆவி, எது எடுத்தாலும் பயம். இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, இப்படி வந்துருமா, அப்படி வந்துருமா, இது இப்படி முடிஞ்சிருமா, அப்படி முடிஞ்சிருமா. பயம் நடுராத்திரி எஞ்சி உட்காந்துக்கிறது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பகலில் சாதாரணமாக தெரியறதெல்லாம் நைட்டில் எவ்வளோ பெருசாக தெரியும். பகலில் நீங்கள் யோசிக்கும் போது படப்படப்படான்னு நெஞ்சு அடிக்காது. அதையே நீங்கள் ராத்திரி உட்காந்து யோசித்து பாருங்கள், டபக்கு 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 டபக்குன்னு அடிக்கும். அந்த பயம் உள்ள ஆவி இப்படி நடந்துருச்சுன்னா, அப்படி வந்துருச்சுன்னா, இப்படி ஆயிடுச்சுன்னா. யோபு சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. யோபு என்ன மாதிரி மனுஷன் யோசித்து பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாங்குக்கு விலகினவன், அவனை போல உலகத்தில் யாருமே இல்லைன்னு ஆண்டவரே சாட்சி சொல்லிட்டாரு. அந்த மனுஷன் சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. அப்போ நமக்கு என்ன தோணுது? இவர் பயந்ததுனால தான் நடந்திருக்கும் போல. இவர் பயப்படாமல் இருந்தால் நடந்திருக்காது. இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்படி தாங்க ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் என் சொந்தக்காரர் அட்மிட் ஆகியிருந்தாருங்க. இப்படி தாங்க நெஞ்சு வலி வந்துச்சு, புட்டுன்னு போயிட்டாருங்கன்னா பயம் வருமா வராதா? இப்போ அவிசுவாசமான வார்த்தைங்களால் தான் அந்த பயம் வருது. தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுது? பயத்தின் ஆவியை அவர் என்னை எடுத்து போட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடுக பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பயத்தை எடுத்து போட்டுட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்க, தகப்பனேன்னு சொல்லி கூப்பிடுங்க. அந்த பயம் போயிடும். அந்த பயத்தின் ஆவியை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பயத்தின் ஆவியை என்கரேஜ் பண்ணால் என்ன ஆகுது தெரியுங்களா? பிபி ஜாஸ்தி ஆகுது, நெஞ்சு படப்படன்னு அடிக்குது, பல்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அதனாலேயே இந்த பயத்தினாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப 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 சுகவீனப்படுகிறார்கள். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறாரே, நான் பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு அப்பா பிதாவே என்று சொல்ல கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறேன். எதுக்குமே இந்த உலகத்துலேயும் பயப்படாத, நரகத்துக்கும் பயப்படாத, தைரியமாக நில்லு.
3 விஷயம் சொல்கிறாருங்க. அன்புள்ள ஆவி, பலமுள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவி. அல்லேலூயா. அன்பின் ஆவி, பலமுள்ள ஆவி, அப்புறம் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. இதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட, இதை கொடுங்க ஆண்டவர், இந்த பயத்தை எடுத்து போட்டு இதை எனக்கு கொடுங்க, இந்த தைரியத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும். கடைசியாக ஒரு வசனம் வாசித்தாங்க. யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 9வது வசனம். புதிய ஏற்பாட்டிலையும் ஒன்றே தான், பழைய ஏற்பாட்டிலையும் ஒன்று தான். ஆண்டவர்கிட்ட எதுவுமே மாறுறதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன். அல்லேலூயா. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆமாம், பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. ஆமாம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் என்ன தெரியுமா தெளிவாக சொல்லிட்டாரு, நீ போகிற இடத்துக்கு நான் வரேன். மற்ற கடவுள் என்று வணங்குகிறவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கடவுள் அங்கே இருப்பார், அங்கே போய் நம்ம வணங்கணும். அந்த மலை மேலே இருப்பார், அவர் வணங்கணும். அந்த கோயிலுக்குள்ளே இருப்பார், போய் வணங்கணும். அந்த ஊரில் இருப்பார், அவங்க போய் பார்க்கணும், அவரை தரிசனம் பார்க்கணும். க்யூவில் போய் பணத்தை கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு தரிசனம் போய் பார்க்கணும். ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ போகிற இடத்துக்கு நான் உன் கூட வரேன். அல்லேலூயா. ஆமீன். நீ போகிற இடத்துக்கு நான் உன் கூட வரேன். நீ கலங்காத, திகையாத, பயப்படாத. நான் உன் கூட இருந்தால் நான் காரியங்களை நடப்பிக்க மாட்டேனா. ஸோ எவ்வளவு தூரம் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நான் ஊர்ஜிதப்படுத்தினா அவ்வளோக்கு அவ்வளோ நான் பயப்பட மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் பயம் வருது? தேவன் என்னோடு ஒருவேளை இல்லையோ. அதே யோசுவா கேட்குறார், பராக்கிரமசாலியே, பயங்கர பராக்கிரமசாலியே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, தேவன் எங்களோடு இருப்பாரா? தேவன் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. அவர் இல்லையே, என் கையை விட்டாரே, மீதியானவர்கிட்ட விட்டாரே. அப்போ இவர் என்கிட்ட இருக்காரா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை ரட்சிக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறேன். தேவன் என்னோடு இருக்கிறார் நம்பிக்கை இருந்தால் பயம் இருக்காது. தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு நம்பிக்கை இருந்தால் தைரியம் இருக்கும். அவர் எனக்காக செய்து முடிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னோடு இருக்கிற தேவன் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் மகா பெரியவர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பயத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, சந்தேகத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க. அடிக்கடி விழுந்து போகிறேன், நிற்க முடியல. நிறைய பேருடைய வியாதிக்கு என்ன காரணம் தெரியுங்களா? அவங்களுடைய அதைரியம் தான் காரணம். நிறைய பேருடைய வியாதிக்கு காரணம் அவருடைய அதைரியம் காரணம், அவருடைய அவிசுவாசம் காரணம். அவருடைய அந்த தேவன் என்னோட இல்லை போல, என்னை கைவிட்டார் போலன்னு யோசுவாவே நினைக்கிறார். நான் தப்பாக சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை தப்பாக நான் சொல்லலை. ஆனால் அந்த யோசுவாவுக்கு வந்த அந்த ஒரு பயம், தேவன் என்னோட ஒருவேளை இல்லாமல் போயிட்டாரோ, எனக்காக இனிமேல் செய்ய மாட்டாரோ. எலியா சொல்கிறாரு, தேவனுடைய மனுஷன் எவ்வளோ மகா பெரிய எலியா தேவனுடைய மனுஷன். அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பாகால் தீர்க்கதரிசியில் தனியனா நின்று வெட்டி துண்டு துண்டாக போட்டவர் சொல்கிறாரு, போதுமே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் மற்றவர்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல. இப்போ அதுதான் பெரிய பெரிய ஊழியக்காரருக்கு அது வருது. அதனால் நான் தப்பாக சொல்லலை. இப்போ நான் இன்றைக்கி நின்று பிரசங்கம் பண்ணுறேன், நாளைக்கு எனக்குள்ளே அது வராதுன்னு நான் கேரண்டி கொடுக்க முடியாது. நான் பேசுகிற வசனத்துக்கு என்னையும் நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஆனால் உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடி நான் என்னை கீழ்ப்படுத்துகிறேன். ஆனால் ஒரு விஷயம், நானும் அதை செய்யக்கூடாது, நீங்களும் அதை செய்யக்கூடாது. பயத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என் தேவன் என்னோடு இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், என்னை கைவிட மாட்டார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்கிறவர், வசனத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். அப்போ இதெல்லாம் தாங்க விஷயம். ஏன் தாமதம்? ஒருவேளை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் தாமதத்துக்கு என் வாழ்க்கையில் இது காரணமாய் ஒருவேளை இருக்குமோ என்று இன்றைக்கு உங்கள் மனசில் ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருந்தால், ஜெப வேளையில் அதை அறிக்கை செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த ஒரு காரியம் ஒருவேளை அது அவிசுவாசமாக இருக்கலாம், அல்லது அது ஒருவேளை தவறான ஜெபங்களாக இருக்கலாம், அல்லது பரிசுத்தம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம். கீழ்ப்படியாத இருதயம், கீழ்ப்படியாமல் இருக்கிறனால எனக்கு நடக்கலைன்னு தெளிவாக தெரியுது. கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரை, கீழ்ப்படியாமல் என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க. அப்புறம் என்னென்னு நம்ம பார்த்தோம், சரியான ஜெபம் இல்லை,
சரியான ஒரு வைராக்கியம் இல்லை, தேவனை கனப்படுத்துகிற கனம் இல்லை, சந்தேகம், பயங்கர சந்தேகம். ஆண்டவர் யோசுவா 3:5 என்னன்னு சொல்கிறார் தெரியுமா? உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக்கொள், இப்பொழுதே உனக்கு நான் அற்புதம் செய்வேன். பரிசுத்தம் இல்லாமல் போகிறதும் ஒரு காரணம். உன்னை நீ சுத்திகரித்துக்கொள், உனக்கு அற்புதத்தை நான் செய்வேன். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நான் இன்றைக்கி ஆயத்தம் பண்ணிட்டு வந்த பிரசங்கத்தில் பாதி தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன், மீதி பாதி பேலன்ஸ் இருக்குது. ஆனால் டைம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் அடுத்த வாரம் பார்ப்போம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடக்கும், என்ன பண்ணால் நடக்கும். ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போம். காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள், காத்திருக்கேன் ஆண்டவர், இந்தந்த காரியங்களுக்கு காத்திருக்கேன். உங்களுக்கு தெரியும் அது. உங்கள்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், கண்ணீர் விடுறேன், கதறேன், இந்த காரியம்லாம் இன்னும் நடக்கலை, எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். கிருபை பாராட்டுங்க, இரக்கம் செய்யுங்க. ப்ளீஸ் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கி நாங்கள் கேட்ட லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு காரியம் என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடக்காமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தால் அதை என் வாழ்க்கையை விட்டு எடுத்து போடுங்க. என்னை மன்னிங்க. பாவ மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தப்பே இல்லை. பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏதாவது நான் குற்றம் செஞ்சுருந்தா, குறை செஞ்சுருந்தா, துணிகரமாக ஏதாவது பண்ணியிருந்தா, தப்பான காரியங்களை இச்சித்து கொண்டிருந்தா என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த நாளின் சத்தியத்தின்படியே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை அளித்து உங்களுடைய தேவைகளை ஏற்ற காலத்திலே சந்தித்து, மகனே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், மகளே நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுறதில்லை, என் வார்த்தைங்க உண்மை, வாக்குத்தத்தம் உண்மை, கலங்காத, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசைக்கிட்ட சொன்னாரே, உனக்காக நான் செய்கிற காரியம் மகா பயங்கரமாக இருக்கும், உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதை காண்பார்கள், அவங்க சாட்சி சொல்லுவாங்க, நீ நம்பி இருக்கிற தேவன் உண்மையுள்ளவர், உனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்.